கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? நீதிமொழிகள் 22 அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்போ கடன் பிரச்சனையில் சிக்கிறண்டா நீங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பாவ அடிமைத்தனம், சாப அடிமைத்தனம், வியாதி அடிமைத்தனம், பிசாசின் அடிமைத்தனம், அதில் நிறைய பேர் சிக்கியிருக்கிறோம். விடுதலை வேணும்னு ஜெபிக்கிற மாதிரி கடன் பிரச்சனை என்கிற அடிமைத்தனத்தில் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர். அப்போ இதிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அதற்கு தான் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை நீங்கள் பைபிளில் வாசித்தீங்கன்னா ஒரு சம்பவம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்கள். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு பெண் எலிசாவை பார்த்து, எலிசா என்பது ஒரு பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தீர்க்கதரிசி, உமது அடியான் ஆகிய என்னுடைய புருஷன் இறந்து போனான். கணவர் இறந்துட்டாங்க, இவங்க ஒரு விதவை. இப்போ மனைவி 2 பிள்ளைகள். கடன் கொடுத்தவன் பிள்ளைகளை எனக்கு அடிமையாக கொடு, கடனுக்கு பதிலாக பிள்ளைகளை நான் அடிமையாக கொண்டு போகிறேன், நான் வேலை செய்ய வைக்கிறேன்னு பிள்ளைகளை அடிமைப்படுத்த வந்துட்டான். இவ்வளோ நெருக்கல்ல, இவ்வளோ பயங்கரமான ஒரு சூழ்நிலை இந்த விதவை தாய்க்கு. இப்போ எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்டுட்டு டக்குன்னு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்று கேட்டான். உன்கிட்ட என்ன இருக்குது? கடன் இவ்வளோ நெருக்கிறாங்க, பிடிக்க வர, உன்கிட்ட என்ன இருக்குது சொல்லு கேட்ட உடனே அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாள் வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். பாருங்க எப்படி சொல்கிறான்னு. ஒரு குடம் எண்ணெய் இருக்குது ஐயான்னு சொல்லலாம், அவ்வளோதானே. ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. சில எல்லாத்துக்கும் இல்லை இல்லை இல்லைன்னு பஞ்ச பாட்டே பாடுவாங்க பாருங்கள், அது நல்லதில்லை. என்ன இருக்குதோ அதானே கேட்குறாரு. அப்பொழுது தீர்க்கதரிசி, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் எண்ணெயை வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் எண்ணெயை வார்த்தாள். அந்த கொஞ்சம் பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கிறான், அது வந்துக்கிட்டே இருக்குது, ஊற்ற 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 எல்லாம் நிரம்பிக்கிட்டே இருக்குது. அதுதான் அற்புதம். அதான் ஆண்டவர் செய்கிற இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். எல்லா பாத்திரமும் நிரம்பிற்று. அவன் என்ன சொல்கிறான்? அதற்கு அவன், வேறு பாத்திரம் இல்லை என்றான். பார்த்தீங்களா, அவன் அப்படிதான் சொல்கிறான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். போய் அவன் நேரம் அவன்கிட்ட சொல்கிற பாருங்க, சரி அற்புதம் நடந்து நம்ம பாட்டில் விற்று வாழலாம், கடன் அடைச்சிடலான்னு இவளாக நினைக்காதபடி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சேன், பாத்திரெல்லாம் நிரம்பி விட்டதுன்னு சொன்னாள். சொன்ன உடனே அப்பொழுது அந்த தேவ மனுஷன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்துரு, முதல்ல கடனை தீர்த்து விட்டு மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். சரிங்களா? அதான் ஆண்டவர். கடனை அடைக்கிறதுக்கு மட்டும் ஆண்டவர் உதவி செய்யாமல் இனிமேல் கடன் இல்லாமல் வாழுவதற்குரிய ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுத்து விட்டார். அதான் ஆண்டவர், அதான் கர்த்தர். எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்தார் பார்த்தீங்களா? உங்களுக்கு செய்வார். இன்றைக்கி கடன் பிரச்சனை அகப்பட்டிருக்கிறீங்களா? என்ன செய்தனை தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் அற்புதம் செய்வார். அப்போ இந்த கடன் பிரச்சனை விடுதலை அடையணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது விசுவாசிக்கணும். ஆண்டவரை எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் இயேசு எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு விடுதலை தருவார். இந்த வட்டி பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். நான் சம்பாதிக்கிற பணம்லாம் வட்டிக்கே போகுதே, உழைப்பெல்லாம் வீணாகுது, இதற்கு இயேசு ஒரு முடிவை உண்டாக்குவார். நீ விசுவாசிக்கிறீங்களா? இயேசு அதுக்காக சிலுவையில், கடன் என்பது ஒரு அவமான நிந்தையை கொண்டு வருதில்லை. இயேசு சிலுவையிலே நம்முடைய அவமானங்களை சுமந்தார், நிந்தைகளை சுமந்தார், நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த கடன் பிரச்சனை என்கிற நிந்தை, அவமான பாடுகளிலிருந்து விடுதலை கொடுக்கவும் இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அதை விசுவாசித்து, இயேசுவே எங்கள் கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும், எவ்வளோ பெரிய அவமான நிந்தை நெருக்கத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் தான் விடுதலை தர முடியும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிச்சு பாருங்கள்.
உங்களுக்கு ஒரு வழி திறக்கப்படும். கடன் பிரச்சனைக்கு முடிவு வரும்.